சூப்பர், மழை வரப்போதே. எல்லாரும் டிசம்பர் மாதத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்கிற மாதிரி மழை அப்புறமா வரும். அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி பேசுறதுக்கு ஐயா வந்துடுவார். ஐயா வந்து அவர் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லுவார். அதை பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ரைட்டு, ப்ரிப்பரேஷன் ஆரம்பமாயிருச்சு. அப்புறம் நம்மலாம் 2 போட்டு, ப்ரெட்டு, காஞ்ச ரொட்டி இதெல்லாம் பேக் பண்ணி வீட்டில் வச்சுட்டு ரெடியாக இருக்கிறது உச்சிதம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிடும். அப்படி யார் ஒரு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அவர் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எப்போவுமே வந்து 24 மணி நேரமும் பணி நேரத்தில் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் முழு பணி நேரமும் அவங்க வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டுருக்குறோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இதெல்லாம் ஓகே, ஏன்னா மழை வர நேரத்தில் ஜலதோஷம், ஜுரம் இந்த மாதிரி எல்லாமே வரும். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் ரெடி ஆகுது அப்படி சொல்லிட்டார். ஸோ ரெடியாக இருக்கான்ப்பா, தெரிஞ்சுக்க. அது போக கரண்ட்டு கட் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்க சொல்லியிருக்கோம். 24/7 வித்தவுட் பவர் ஃபெயிலியர் போயினே இருக்கணும். அதுக்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பவர் கட் இருக்கவே இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமானா டவ். நம்ம நினைக்கிறத விட இயற்கை கொஞ்சம் வேற மாதிரி அடிக்கும். அதனால் அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எந்த அளவுக்கு அதை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதெல்லாம் போக ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. என்னென்னா அவினாசி அப்புறம் ராயப்பேட்டா போன்ற முக்கியமான மருத்துவமனைகளில் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சால் தண்ணி வந்துனே இருக்கும்ப்பா. அங்கே மழை பெஞ்சதுன்னா நம்ம ஆளுங்க எப்படி தண்ணியில் தத்தளிக்கிறாங்களோ மருத்துவமனையாக தண்ணியில் தத்தளிக்கும். அந்த மாதிரி இந்த தடவை ஆகாதுப்பா. தண்ணி வராமல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். அப்போ இன்னிலேருந்து இந்த மழை காலத்துலேருந்து இந்த மாதிரி முக்கியமான மருத்துவமனைகள்லாம் நீட்டாக இருக்கும்ப்பா மழை காலத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறார். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் முக்கியமான மருத்துவமனைகளுக்கு தண்ணி மழை டைமில் தண்ணி வருதே நம்ம தடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள். எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் முழு நேர பணியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை தொடங்கியதற்கு பிறகு காய்ச்சல் பாதிப்புகள் என்று ஏதாவது பகுதியில் 1-2 பேருக்கு காய்ச்சல் வந்தாலே அங்கே சிறப்பான மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் முழு நேரமும் மின்சாரம் தடைபடாமல் வருவதற்குரிய இந்த ஏற்பாடுகளை செய்ய சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பல்வேறு மருத்துவமனைகளில் அவினாசி, ராயப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கிற மருத்துவமனைகளில் கொஞ்சம் மழை வந்தால் கூட மருத்துவமனைகளுக்கு மழைநீர் உள்ளே வரும். ஆனால் தற்போது பெரும்பகுதியான மருத்துவமனைகளில் அந்த குறைகள் நீக்கப்பட்டிருக்கிறது.